காதல் பண்ணிட்டு போக வேண்டியதான். சரி மதுரை, எனக்குன்னு ஒரு ஆள் இருக்காரு. உங்களுக்குண்ணா? ஆமா. சரி மாமா, இங்க இங்க இந்த கூட்டத்துல எங்க படுத்து கிடக்குறீங்க? இவ்வளவு கூட்டமும் படுத்துருச்சு. நான் என்னமோ நினைச்சேன். இவ்வளவு நீங்க அலங்காரம் பண்ணி வந்திருக்கீங்க, உங்களை பார்க்காம படுத்துட்டாங்களே பதில். படுத்துட்டீங்க. இப்ப என்ன ஏன் ஒன்னும் வருத்தப்பட மாட்டேன். நாங்க இருக்கோம்ல. நீங்க 50 பேரும் படுத்திருந்தாலும் எங்களுக்கு ஒன்னும் வருத்தம் கிடையாது. ஏன் அப்படின்னா என்ன காரணம்? பப்புன் டான்ஸர் வந்தாவே சரி, உங்க காசு 50,000 எங்களுக்கு முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். ஒரு சில ஆளுங்க முழிச்சிருக்காங்க. ஏன் தெரியல? என்ன காரணம்? மற்றவங்கள ஏதோ செஞ்சிருவாங்க, இவங்க இவ்வளோதான் பாடுவாங்க வைப்பாங்கன்னு தெரியும். சரி, மற்றவங்க மீதி இருக்கவங்கள எப்படி வேலை பார்க்குறாங்க, எப்படி செய்கிறாங்க, என்ன செய்கிறாங்கன்னு மீதி இருக்கவங்கள உட்காந்து நம்மளை வேலை வாங்குறாங்க. உட்காந்து வேலை வாங்குறாங்க. ஆமாம், பிள்ளைங்க காதல் பண்ணலாம். குயில் பாட்டு வந்தது இளமானே, அதை கேட்டு செல்வதென இளமானே, இன்று வந்த இன்பம் என்னவோ அது கண்டு கண்டு நெஞ்சம் பொங்குதோ. குயிலே போ போ, இனி நானே, இனி உன்னாலும் அது குயில் பாட்டு வந்ததில்லை இளமானே, அதை கேட்டு செல்வதென பாடுவே வாசல் தேடுவே பாட்டு இளமானே. பாடுவே வாசல் தேடுவே
சூப்பர் குழந்தை. நன்றி 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 நன்றி. இப்படி பக்கம் மேலே வந்தா தான் நன்றிண்ணே. இப்படி பக்கம் மேலே வந்தா தானே. சரி, இருந்தாலும் நம்ம ஒரு பானியை போட்டு போகலாம். மனிதர்கள் மாணிக்க மனிதர்கள் தெய்வம் அப்படின்னா நம்ம தேவதை அவர்கள் தான். இப்படி தேசிய தெய்வம் இந்த தேவரையா புகழை பாடிட்டு கதைக்கு போகலாம். அப்படிங்க அண்ணன் லைட்டாக எக்கோ வச்சு ஸ்டார்ட் பண்ணினேன். ஆமாம் ஆமாம். தென்பாண்டி சீமையில தேவனுக்கு கோட்டையில தேசமெல்லாம் போற்றுகின்ற தேவன் புகழ் பாட வந்தோ முக்குளத்து சிங்கம் ஐயா முத்துராமலிங்கம் கைத்தட்டி அன்புலக நன்றி. வணக்கம். அப்புறம் நம்ம தோழியை கூப்பிடலாமா? தோழி வராம அன்பு பிடித்த பாடலை பாடிட்டு தேவரையா பாடலை பாடிட்டு அன்பு பிடித்த அன்பு ஐயா அவர்களுக்கு என் சாபம் கிழக்கு சாபம் நன்றி. நம்மளுக்கு அப்படி அப்படியா? சரி வாங்க. சரி, நான் பார்த்து நாடகம் வருவோம். பார்த்தா சில் ரமாமணி ஒடியா சிலுக்கு சுமித்ரா கட்டத்திலே கதையே
உங்களை வண்டி ஓட்டாச்சு. ஏய் லெஃப்ட்டு ரைட்டு கீழே கீழே நடுவில் அப்படியே ஆத்தா ரைட்டா. கதவி சாத்தடி. கதவை சாத்தவா? கதவை சாத்தடி கையை விட்டு நோண்டடின்னு. ஆமாங்க. ஐயா தெய்வீக திருமணர் சேவரையா புகழ பாடிட்டு சிட்டு மாதிரி எனது கலைப்பணி தொடங்கிட்ட காரணத்தினால அப்படின்ற காரணத்தினால நாடு போட்டு நல்ல மனிதர் யாரப்பா இங்க தெய்வீக தேவர் என்று கூறப்பா. நாடு போட்டு நல்ல மனிதர் யாரம்மா இங்க தெய்வீக தேவர் தான் கூறம்மா. நாடு போட்டு இந்த நாடு போட்டு நல்ல மனிதர் யாரப்பா இங்க தெய்வீக தேவர் என்று கூறப்பா. உலகம் போட்டு உத்தமர் யாரப்பா அந்த உத்தரமரி தேவர் என்று கூறப்பா. நாடு போட்டு நல்ல மனிதர் யாரப்பா நல்ல மனிதர் யாரப்பா. மணிசேகர் அவர்களை கூப்பிடுங்களா? அன்பர்னார் மணிசேகர் அண்ணா அவர்கள் எங்க இருந்தாலும் மேடைக்கு வரும்படி மிக தாய்முடன் கேட்டுக்கொள்கிறார்கள். வாங்க வாங்கனே வாங்கனே வாங்கனே. சரி வாங்கிக்கப்பா. உள்ள ஒரு 3000-4000 இது வச்சிருப்பீங்களானே? உள்ள வச்சு வச்சிருக்காங்க. ஆமாம்மா எல்லாத்துக்கும் கொடுத்துருங்க. நம்ம பிள்ளை இது இருக்கா உள்ள பாருங்க, தங்க கட்டி எதுவும் கிடக்கும். நம்ம மருதோட ஐயனார் வாசலில் ஆடிட்டு போனாலே நம்மளுக்கு பெருமை. 1 ரூபா கூட தேவையில்லை. கணக்கனந்தல் புத்துக்கோவில் சார்பாக எனது அன்பு அண்ணார் மணிசேகர் அவர்களுக்கு நமது அன்பு ஐயா சார்பாக பொன்னாடி பற்றி கௌரவப்படுத்துகிறார்கள். அன்பண்ணார் அவர்கள் சார்பாக பரிவட்டம் கட்டப்படுகிறார்கள். ஏன்னா ஒரு நாடகம் நடத்துகிற லேசிப்பட்ட காரியம் கிடையாது. ஒரு பெத்த தாய் ஒரு பெத்த பிள்ளையை பெற்றெடுக்கிறதுக்கு சமானம். இந்த நாடகத்தை அமைத்த பாசமிகு எனது அன்பண்ணார் கணக்கனத்தில் ஊர் சார்பாக அன்பண்ணா அவர்களுக்கு கிராமத்து சார்பாக பொன்னாடி பற்றி கௌரவப்படுத்துகிறார்கள். நாடகத்தை அமைத்த அன்பண்ணார் ஆர் மணிசேகர் அண்ணா அவர்களுக்கு எங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். பேசவா அவ்வளோதான். அப்படியே ஹலோ இந்த ஊரில் பொண்ணாக பிறந்ததுக்கு ராமமூர்த்தி மாமா என்னடி தங்கா மண்ணா பிறந்திருந்தாது 4 பேர் ஏறி இருப்பாங்க. இதில் தாங்க கலப்பையை கட்டி ஆமாம் உழுதுருப்பாங்க. பயிராவது வரைச்சிருப்பாங்க. ரொம்ப சங்கட்டமாக இருக்குமாம்மா. ஏன்டி தங்க இந்த பொம்பளை விஷயம் போடுறதுக்குள்ள நான் படுற பாடு. ஷாக்கெட்டை இழுத்து மாட்டே மடார்னு அந்து போச்சா. உள்ள தைய போட்டு உட்காந்துருந்து இன்ன வரைக்கும். இந்த பாவாடையை மாற்றியும் பரட்டுன்னு கிழிஞ்சு போச்சா. ஆமாம் பெரும் கொடுமையாக இருக்கு. இங்கு வள்ளியாக வேடந்தாங்கி நடிக்கும் எனது அன்பு சகோதரி மாகிய கரூர் மாணவர்கள் எடுத்த மஞ்சள் அவர்களுக்கு நமது கிராம சார்பாக புத்துக்கோவில் ஐயா சார்பாக பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்துகிறார்கள். எங்களுக்கெல்லாம் இந்த பொன்னாடை நிறுத்து இந்த ஊர் கிராமத்தவர்களுக்கும் பெரியவர்களுக்கும் சிறியவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் வெவ்வேறு நாடகத்தை காண வந்த நாடக கலா ரசிகர் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. நன்றி கடந்து வணக்கம். நன்றி. எனது அன்பண்ணார் ஆர் மணிசேகர் அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்தி அனைத்து கிராமத்தார்களுக்கும் அன்பு ஐயா புத்துக்கோவில் பூசாரி ஐயா அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி அண்ணன் போல நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நெஞ்சார்ந்த நன்றி கலந்த வணக்கம். எல்லாம் அப்படி எதிர்த்து போட்டே. அருணே என்ன அருண் வா, என் கதையை நீயாவது கேள்றா ஐயா. சொல்லிட்டு செல்ல குட்டியா, நான் ஒரு பல்லுக்குட்டி. எனக்கு அமைஞ்ச குடும்பம் மாதிரி யாருக்கு அமையாதாருன்னுச்சா. முத ஒருத்தருக்கு வாக்கப்பட்டுண்டா ஐயா.
ஆமாம் சிட்டு மாதிரி இருக்கேன்னா ஆமாடி நானும் கட்டு கண்டு போய் கிடைக்கும். ஏய் என்ன அந்த பிள்ளைசரா ஏய் விடியா பிள்ளையா பிள்ளைய போடும் வாமா 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 மாமா அதெல்லாம் வரியா மாமா அதெல்லாம் வரியா வாமா மாமா வேற ஆளா வாமா என்னம்மா உள்ள விட்டு புழக்கிறானடா. ஐயா ஐயா உமை குத்துறாப்பட மனுஷன். ஐயா சரி முத ஒருத்தருக்கு வாக்கப்பட்டனையா. சரி யாருக்குன்றிய காணுங்க. சரி பஞ்சர் ஓட்டுற ஆளுக்கு ஒரு ஆளுக்கு பஞ்சர் ஓட்டுறதுக்கு வாக்கப்பட்டிருக்க. சரி பஞ்சர் ஓட்டுற ஆள் தானே ஒரு நாளைக்கு ஒரு 10 பஞ்சர் ஓட்டுறான்னா 10,000 சம்பாதிப்பாப்புல. சரி அப்படின்னு நினச்சி அவர் கழுத்தை நீட்டிட்டாருன்னு. சரி கழுத்தை நீட்டி முத ஃபர்ஸ்ட் ரூமுக்கு நானும் பால் சொம்போட போனேன். சரி பாலை வச்சுக்கிட்டு சரி ஐட்டேன் அப்படின்னு சொல்லி போய் உட்காந்தேன். சரி அவன் பாருங்க பழக்க தோஷத்தில் அந்த பஞ்சர் ஓட்டுற ஆள் அவர் பழக்க தோஷத்தில் பக்கெட் நிறைய தண்ணி பிடிச்சி வச்சிருந்தேன். பக்கெட்னையா தண்ணி சரி அது தண்ணி மட்டும் இல்லடாருன்னு பூரா லிவரு பஞ்சர் ஓட்டுற தேய்க்கிற தேப்பு கட்டை. சரி தேப்பு கட்டினாலும் பரவாயில்ல இந்த மெமரி ஷீட்டு தான் இருந்துச்சு. ஆமா இப்போ தேப்பு கட்டை பார்த்தீங்கன்னா பூரா ஆணியா கம்பு எம்பியா இருக்குடா. எதுக்கு ஆமி கனிமணியா இருக்கு? அடடா அதை வச்சு தேய்ச்சாதான் தேய்க்குமா இல்லைன்னு தேய்க்க முடியாது. ஆமா ஆமாம்மா சொல்லுவாங்க. முத அவருக்கு வாக்கப்பட்டாருன்னு. சரி இதே மாதிரி ஃபர்ஸ்ட் ரூமுக்கு நான் விருண்டு போறேன். பஞ்சர் கட்டை அது இதுமா வச்சு உட்காந்துருந்தேன். சரி சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ஆரம்பிப்போம்னு சொல்லி நான் ஒரு நைட்டு ஒரு 12 மணி இருக்காருன்னு. சரி பக்கெட் நிறைய தண்ணி பிடிச்சி வச்சிருந்தியால. சரி தண்ணிக்குள்ள தூக்கி போட்டு ஒரு அமுக்கு மடார்னு அமுக்கு நான்டா. சரி மிடின்னு ஒரு குசுவை போட்டையா முரட்டு ஓட்டையா இருக்குன்னு சொல்லி. சரி அந்த கம்பி தேப்பா அந்த கம்பி இருக்கும்போது ஏக்கியா ஆமாமா கம்பியை போட்டு தேய்க்க ஆரம்பிச்சுட்டேன். வரட்டு புருட்டு தேய்க்க ஆரம்பிச்சிட்டேன். சரி முரட்டு டீப்பை ஒன்று வெட்டி சொல்யூஷன் டீப்பை பிரிக்கி ஒட்டியா மொத்தமா ஒன்னத்துக்கு இல்லாம போச்சு. சரி இதுதான் சரியில்லை இன்னொருத்தருக்கு வாக்கப்படும் இன்னொருத்தருக்கு வாக்கப்பட்டேன். சரி அவர் யாரு? இவன் தான் எனக்கு 9வது புருஷன். இவன் தான் 9. சரி 9வது புருஷன். சரி நீ வந்து 12. 12ஆ? சரி 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 9 ஒரு 10 வசீகரே. சரி நீ அவர் 11 வசீகர் நவனி. சரி நீ வந்து கடைசியா உன்னை வச்சிருக்கேன். என்னவா? சரி 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 இப்படிதான் இருந்துட்டாடா. இதே உடைக்கிறதுக்கு என்ன இருக்கு மயிரா இருக்குங்க. சரி தோழி வணக்கம்மா. அப்பா என்ன சொன்னாரு? அப்பா நம்மளெல்லாம் கடுப்பை காவல் பார்க்க சொல்லிருக்காரு. ஆமா காவல் பார்த்தீங்களா? காவல் பார்க்க சொன்னாரா காதல் பார்க்க சொன்னாரா? காவல் பார்க்க சொல்லிருக்காரு. காவல் பார்க்க சொல்லிருக்காரு. நம்மளோட குல வழக்கம் என்ன? ஆண்களை வேட்டையாடுவது, வயதான பெண்கள் உழுது பயிரிடுவது நம்மளோட குல பண்பு. சரி ஆமாத்தா பேசியிருக்க கூடாது. ஆச்சே அதுதான் ஆகே ஆகாது இருக்கலாமா? சராப்புறான்னு போயிட்டே இருக்கானே அம்மா. முழக்கங்காலி இல்லத்தா. இங்கே மிருதங்க வாழ்த்து கொண்டு வந்த எனது அன்பு தம்பி பரணி அவர்கள் பின்னாடி ஓனையா என்ன ஆச்சுன்னு தெரியலை. வகுத்த கடுப்புனாக பெட்டி வாசிருந்த அன்பு மாமா ராமமூர்த்திக்கு நீர் கடுப்புன்னு கேள்விப்பட்டேன். அங்கிட்ட ஆல்ரவுண்ட் வாசித்தா மாப்பிள்ளை தினேஷுக்கு மூலம்னு கேள்விப்பட்டேன். பின்னாடி குச்சி வச்சு குத்துனாலும் குத்துவேன். கடிச்சு எடுப்பேன். அது போன வருஷம் இப்படிதான் கடிச்சு எடுக்குன்னு சொல்லி ஒரு ஆளுக்கு எடுத்தே பல்லு போச்சு மாமா. ஆமாம் பரணிக்கு 1க்கு 1 தான். அதான் எங்கடா அடிக்கணும்னு கேட்டேன். வாயில் ஆடுறான்னே. நீ வாயை பிளந்துருப்பீங்களே. நான் வாயை திறக்கலான்னு சொல்லி பார்த்தேன். அவன் வந்து சரியாக வாய் காணாதுன்ட்டு போயிட்டான். ஆனால் பரவாயில்லைங்க. நானும் எத்தனையோ ஊர்களுக்கு நாடகத்துக்கு போயிருக்கேன் ராமமூர்த்தி மாமா. நம்ம ஊர் மாதிரி எங்கேயுமே பார்க்கலங்க கணக்கணத்தில் மாதிரியே. இப்படி கூட்டத்தில் போய் இப்படி படுத்து கிடக்காங்களே ஏன் இப்படி படுத்துருக்காங்கன்னு தெரியலை. இந்த படுத்துருக்க ஆளுக்கு பூரா லேசாக பிறண்டு படுங்க தாய். இடுப்பு பிடிச்சிக்கிறோம் தாய். இடுப்பு பிடிச்சிக்கிறோம். காலையில் அப்புறம் போய் வலு வைக்க வேண்டியதாக இருக்கும். போய் இந்த பாதி பேர் ஏன் இந்த பாயை விட்டு எத்திரிக்க மாட்டாங்கன்னு சொல்லவா? எதுக்குன்னா அந்த பாயை யாராவது தூக்கிட்டு போயிடுவாங்களாம். அதுக்காண்டி இந்த பாயை விட்டு எத்திரிக்க மாட்டாங்க. ஆமாம் ஆமாம் தோழி தோழி இந்த வரத தம்பி பின்னாடி பரணி அப்பா செல்லக்குட்டி வந்துரு வேற ஒன்றும் இல்லை. எங்கேயும் போல அங்கே தான் இருக்கு.
அது வேற ஒன்றும் இல்லை தம்பி. இங்கே வரப்போ முரட்டால வரது வரா. உன்னை வந்து விடிய காலில் ஒரு 6:30 மணிக்கு என்ன பண்ண போற அப்ப? எத்தனை மணிக்கு விடுவியா? இப்போ சொன்னா ஜிஞ்சின் நக்கடி ஜினக்கு நக்கடி ஜிஞ்சின் நக்கடி ஜிஞ்சின்னா ஜிஞ்சின் நக்கடி ஜினக்கு நக்கடி ஜிஞ்சின் நக்கடி ஜிஞ்சின்னா அருள பாடும் உள்ளமே உயிரே வடல வட குருதேய மாவே வந்தே மகனாரே வடல வட குருதேய மாவே வந்தே மகனாரே பச்சரிசி பச்சரி போல பச்சரிசி பெண்ணரசி ஆள்ரோடு வாச அன்பு எந்த கிட்டத்துக்கு எந்த நட உண்மையாலுமே வணக்கம் அம்மா. ஒரு சின்ன விஷயம் என்ன சொல்லணும்னா, மிருதங்கத்துக்கு வாத்தியாக இருக்காரு, பெட்டிக்கு வாத்தியாக இருக்காரு, ஆனால் ஆல்ரவுண்டுக்கு எந்த ஆசானும் இல்லாமல் கற்றுக்கிட்ட ஒரே பையன் யாருன்னா என் மைந்தன் தம்பி. யார் அப்படின்னு உங்களுக்கு எல்லாத்தையும் தெரியும். திரு டாய்ச்சுவை நடிகை டான்ஸராக விளங்கக்கூடிய அன்பு தோழி சத்யபிரியாவோட மைந்தன் தான் ஆகும். அதனால தான் அந்த நாடக கலை அப்படியே வந்துருச்சு. இருந்தாலும் மனமானது நன்றி நன்றி கழுத வணக்கம் நன்றி கை சொல்லு. சரிம்மா சரி அம்மா அம்மா மங்களம் உண்டாகட்டும். சரிம்மா அப்பா வந்து நம்மளை திரைக்காட்டப்பா சொல்ல இடத்துக்கு புதுசாக தோழிமா இங்கே நவருமா பாப்பா. யார் அவ? அடடா என்ன அழகு என்ன அழகு என் அழகு வாடி செல்ல குட்டி வாடி. இப்படி ஒரு அடக்கம் ஒடுக்கம், ஆமாங்கம்மா, அச்சம் மடம் ஞானம் பயிர்ப்பு, ஆமாங்கம்மா, இனித்து பெண்கள் மீதாண்டி. ஆமாங்கம்மா. என்ன இருக்கு அம்புட்டு எலும்பு உங்க தோலுமா இருக்கு. அதுக்கு என்ன செய்யும்? இது அப்ப ஏறி எங்க அப்பையும் படுத்தானா குத்தாதா? என் அப்பா ஏறி படுக்க. ஏய்
ஒன்று தெரிஞ்சுக்கோ. நசிக்கிற மாட்டியா? ஒன்று தெரிஞ்சுக்கோ. இல்லைனாலும் இல்லைன்னு நம்ம மக்கள் குறை சொல்லுவாங்க. ஆமா. இருந்தாலும் இப்படி இருக்கேன்ற குறை சொல்லுவாங்க. அதை பத்தி நம்ம கவலையப்படக்கூடாது. ஓடுற மட்டும் என்ன, பேசுற திறமை இல்லையா, பாடுற திறமை இல்லையா, இல்ல ஆடுற திறமை இல்லையா? ஆமாம்மா. நம்ம 2 பேத்துக்கு நடுவுல எப்படிமா இருக்கா? நல்லா தான். சரிப்பா. அப்பா இங்க அப்படியே எடுங்க, வா பக்கத்துல அப்படியே எடுங்க, போடுங்க ஸ்டில்ல. செல்ல குடிச்சாரி இருக்கட்டும். அப்ப வந்து காவல் போஸ்ட் இருக்காரு. ஆமாமா. காவலை கண்ணங்கரதமா பார்க்கணும். ஆமாமா. ஆன படிப்பறவங்க ஆன படி ஒரே சேவட்டல அதுக்கு மேல. ஆமா. ஏன் நேரம் ஆயிருச்சு. ஒரு விரட்ட காலதாமதம். எங்க போயிட்டு எங்க போறீங்க? எங்க பெட்டி வயசு குறைந்திருக்கும் திரு PSJ ராமமூர்த்தி அவர்களை காணவில்லை. தேடி கண்டுபிடிப்புகளுக்கு தக்க சன்மானம் வழங்கப்படும். அவர் எந்த பொம்பளைகிட்ட போயிருக்கான்னு தெரியல. வந்துருவாரா? சரி, அவளுக்கு பாட தெரியுமா? பாடுவாமா. வந்துடுவார். எங்க போனீ? மூத்திர அடிக்க போயிருக்காரு. வந்துருச்சு. சரி, என்னாலும் குறிஞ்சியிலே பூமலர்ந்து குலங்குதடி, குறிஞ்சியிலே பூமலர்ந்து குலங்குதடி, நன்னாளே குலுகுலுக்க வந்திருந்தே பறக்குதடி, நன்னாளே ஒரு தான கண்ணா ஒரு தகதவினா தன்னான கண்ணா வேல நடத்தினா குறிஞ்சியிலே பூமலர்ந்து குலுகுதடி, நன்னாளே பால் குடிக்கிறான். சரி, பரவாயில்லை. ஹலோ ஹலோ இது வேலுமலை சாரல். ஆமா, தவம் செய்யக்கூடிய முனிவர்கள் யானைகள் யாராலும் வரலாம். ஆமாமா, யார் வந்தாலும் தப்பா தவிர பேசக்கூடாது. சரிங்கம்மா. அதனால அழைத்து மாதிரியே செஞ்சு அழைச்சு வரமா. சரி மாமா வரவா? போயிட்டு வாங்க. ஒரு மனிதன் வீட்டில் மனிதனும் பிறப்பாங்க, ஒரு மிருகம் வீட்டில் மிருகம் தான் பிறக்கும். ஆனா ஒரு மனிதன் வீட்டில் தெய்வமா பிறந்த ஒரே தெய்வம் யாருன்னா ஐயா ஊனா முத்துராமலிங்க தேவர் ஐயா மட்டுமே. அவர் புகழை பாடிவிட்டு மற்ற விளையாடு. தேவர் முத்துராமலிங்கம்
தென்னகத்தின் ஞான தங்கம் மூவுலகம் போற்றுகின்ற முத்துராமலிங்க தங்கம் முத்துராமலிங்க தங்கம் தேவர் முத்துராமலிங்கம் தென்னகத்தின் ஞான தங்கம் எக்குலமும் போற்றுகின்ற முத்துராமலிங்க தங்கம் முத்துராமலிங்க தங்கம் தேவர் முத்துராமலிங்கம் அவர் கருணை உள்ள தேவதானமா காவியத்தின் நாயகனா தேவதானமா அவர் கருணை உள்ள தேவதானமா எக்குளமா போட்டுகின்ற சிங்கதானமா போட்டுகின்ற சிங்கதானமா அவர் திருவடியால் திருப்புகள் தினமும் பாடமா தேவர் முத்துராமலிங்கம் தென்னகத்தின் ஞான தங்கம் மூவுலகம் போற்றுகின்ற முத்துராமலிங்க தங்கம் இந்திராணி பெற்றெடுத்த செல்வம் அல்லவா அவனுடைய தெய்வம் அல்லவா இந்திராணி பெற்றெடுத்த தெய்வம் அல்லவா உத்தரபாண்டியில் கொண்டெடுத்த அல்லவா இருந்ததம்மா தேவருக்கு ஆசையாய் உண்டு இருந்ததம்மா தேவருக்கு ஆசையாய் உண்டு அவர் இருந்த பின்னே பிறந்த மண் உதைக்க வேண்டுமே தேவர் முத்துராமலிங்கம் தென்னகத்தின் ஞான தங்கம் மூவுலகம் போற்றுகின்ற முத்துராமலிங்க தங்கம் முத்துராமலிங்க தங்கம் தேவர் முத்துராமலிங்கம் ஐயா பசுமன் கண்ட முத்துராமலிங்க தேவரையா பாடல் பாடிவிட்டு மற்றும் பின்பு கதைக்கு செல்லும். மறக்க முடியுமா தேவரை மறுக்க முடியுமா மறக்க முடியுமா தேவரை மறக்க முடியுமா மறக்க முடியுமா தேவரை மறக்க முடியுமா நினைத்த மனதில் கண்ணீர் சுரக்கும் நினைத்த மனதில் கண்ணீர் சுரக்கும் அனைத்து உயிரும் அவர் திருவடி மலர் மறக்க முடியுமா தேவரை மறக்க முடியுமா அவரை மறக்க முடியுமா தேவரை மறக்க முடியுமா எத்தனை காலங்கள் அத்தனையும் கண்ட சித்தர் அவர் அள்ளவா எத்தனை காலங்கள் அத்தனையும் கண்ட சித்தர் அவர் அள்ளவா இத்தனை நீதியிலே சத்திய வாழ்ந்தவர் புத்தம் பிறப்பல்லவா இத்தனை நீதியிலே சத்திய வாழ்ந்தவர் புத்தம் பிறப்பல்லவா அவரை மறக்க முடியுமா தேவரை மறக்க முடியுமா அந்நியர் காரணி புண்ணியங்களோடு ஆண்ட கொடுமை அந்நியர் காரணி புண்ணியங்களோடு ஆண்ட கொடுமை மண்ணுக்கு உழைத்திட்ட யோசிதி சொன்னாலே குற்றவாளிதான் என்று மண்ணிற்கு உழைத்திட்ட யோசனை சொன்னாலே குற்றவாளிதான் என்று அவர்களை மறக்க முடியுமா தேவரை மறக்க முடியுமா
பரிதானங்கள் அவர்களை மறக்க முடியுமா தீவரை மறக்க முடியுமா அவர்களை மறக்க முடியுமா தீவரை மறக்க முடியுமா நீத்த மனதில் கண்ணீர் சுரக்கும் நீத்த மனதில் கண்ணீர் சுரக்கும் அனைத்து உயிருக்கு அவர் திரு வழி வளம் மறக்க முடியுமா தீவரை மறக்க முடியுமா அவர்களை மறக்க முடியுமா தீவரை மறக்க முடியுமா அன்பனார் பாடலை பாராட்டி அன்பனார் சிண்டிஸ் குரூப்ஸ் மற்றும் அன்பனார் கருப்புச்சாமியன் அவர்கள் மற்றும் பாடலை எனக்கு மற்றும் ரூபாய் எனக்கு 100 ரூபாய் அன்பளிப்பு நன்றி. அன்றைக்கு வணக்கம் வணக்கம் சார் நன்றி.